நான் நேற்று சொன்னது போலே இன்னைக்கு யூம்பா டீம் அவங்களோட ஹெட் கோச்சான கோலம் ரசாவை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேஷனல் கேம்ஸ் உத்தரகாண்டில் வந்து நடக்குது. இப்போதைக்கு எந்த ஸ்டேஜஸில் இருக்குது அதை பற்றின அப்டேட்ஸும் பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், ஹரியானா டீம் வந்து பார்த்தீங்கன்னா PKL சீசன் 12க்காக ஓப்பன் ட்ரையல்ஸ் வந்து நடத்த போகிறாங்க. எங்கே ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டா யூம்பா டீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நேற்றுக்கான வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூம்பா டீம் அவங்களோட ஹெட் கோச்சான கோலம் ரசாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூம்பா டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோலம் ரசாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் புது கோச் யார் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் அறிவிக்க போகிறாங்க. என்ன பொறுத்தளவு இந்த ஒரு டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50% கரெக்ட், 50% ராங், ஓகேங்களா? எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூம்பா டீம் வந்து பார்த்தீங்கன்னா PKL சீசன் 10 கம்பேர் பண்ணும்போது PKL சீசன் 11 பயங்கர ஸ்ட்ராங்காக கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கோலம் ரசா. அவரோட கேமை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணது இல்லாமல் பிளானிங் எல்லாத்தையுமே கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணி டீமை இந்த அளவுக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு, ஓகேங்களா? அண்ட் அது பார்க்கும்போது அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் இன்னொரு வகையிலேருந்து பார்க்கும்போது அவருக்கு போதுமான வாய்ப்புகள் வந்து கொடுத்தாச்சு. ஏற்கனவே ஒரு சீசன் வந்து கொடுத்தாங்க, இப்போ 2 சீசன் நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்தாச்சு. அந்த இடத்துல ஒரு புது கோச், ஒரு மேனேஜ்மெண்ட் எதிர்பார்த்திருக்கலாம், ஃபேன்ஸ் எதிர்பார்த்திருக்கலாம். ஸோ இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூம்பா டீம் இந்த டிசிஷன் செஞ்சது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் நேஷனல் கேம்ஸை பற்றி பார்த்துலாம். ஸோ இந்த ஒரு நேஷனல் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டே 2ஓட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 3 அண்ட் நாளைக்கு செமிஃபைனல்ஸும் February 2 ஃபைனல்ஸும் நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த டோர்னமெண்ட் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த டோர்னமெண்ட் நான் எதுவுமே பார்க்கல, ஓகேங்களா? கண்டிப்பாக நான் இதை வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு டீம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நான் இதை வந்து பெருசாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஓகேங்களா? உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்டேட்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செமிஃபைனல்ஸ்க்கு சண்டிகர் டீம், சர்வீஸ் டீம், அப்புறம் உத்தரப்பிரதேஷ் டீம் 3 டீமும் குவாலிஃபை ஆயிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இன்னொரு டீம் எதுங்கிறது கரெக்டாக தெரியல. அப்டேட்ஸ் வந்த பிறகு நான் உங்களுக்கு நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். மேக்ஸிமம் நாளைக்கு செமிஃபைனல்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நாளைக்கு கரெக்டாக கொடுத்துருவேன். அண்ட் கடைசி அப்டேட், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரையல்ஸ் வந்து நடத்த போகிறாங்க PKL சீசன் 12க்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா February 8 காலையில் 8:30 வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வச்சு நடக்க போகுது. ஹரியானாவில் மல்டிபர்பஸ் ஹால், ஹரியானா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இசார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சு நடத்த போகிறாங்க. ஸோ அங்கே யாராவது இருந்தீங்க அப்படின்னா மேபி போய் ட்ரையல்ஸை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். நீங்கள் தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஓகேங்களா? தமிழ்நாட்டிலையும் ட்ரையல்ஸ் எல்லாம் வரும், கண்டிப்பாக வரும். அண்ட் அப்படி வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் அட்டென்ட் பண்ணுங்கள். ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க ரெண்டாவது போய் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் அவ்வளோதான் நம்ம வீடியோஸ். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.